வணக்கம். ஆல்மோஸ்ட் 4 நாள் கழித்து மறுபடியும் ரெக்கார்டிங் பண்ணுறேன். காரணம், மார்க்கெட் தாறுமாறாக கண்ட இடத்துல போயிட்டுருக்கு. ஒரு டைரக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. மார்க்கெட்டில் ஒலட்டாலிட்டி இருக்குது, பயம் இருக்குது. மார்க்கெட் எங்கே போகணும்னு தெரியாத திசை மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி சமயத்தில் மார்க்கெட்டை விட்டு நவுந்து வெளியில் உட்கார்றது வந்து புத்திசாலித்தனம். மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் இல்லாத லாஸ்ட் 2 months ஒரு டார்கெட் இல்லாத மேலே அப் ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சு. காரணம் ஏன்றது நிறைய பேத்துக்கு தெரியல. 1. 2வது லிக்விடிட்டி. நிறைய பணம் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் தெரியும் இந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளோ கேஷ் கொடுக்க வேணான்றது. அது எப்படி தெரியும்னா பி ரேஷியோஸ் எடுத்தாவே உங்களுக்கு தெரியும். தட் மார்க்கெட்டோட நிறைய ஸ்டாக்ஸ், எஸ்பெஷலி நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு டாப் 20 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. ஸோ பி ரேஷியோ இஸ் வெரி ஹை. ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸ்க்கும் ப்ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ தான் அந்த பி ரேஷியோஸ் குறையும். அப்போ ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. அடுத்த சில மாதங்கள்னு எடுத்துக்கலாம், இல்லை சில வருடங்கள்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ரைஸ் ஏறினதுக்கும் இந்த ஏர்னிங்ஸ்க்கும் வந்து சம்மந்தம் இல்லாத இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஸோ மார்க்கெட் குறையணுன்றது ஒரு வந்து தான் ஆகணும். இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஆஸ்பெக்ட். லிக்விடிட்டி எவ்வளோ நாள் தான் பம்பிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. 1, 2008 வந்து நிறைய லிக்விடிட்டி வந்துச்சு. அதாவது யூஎஸ் கொலாப்ஸ் ஆனப்போ அவங்க நிறைய வந்து ஃபண்டிங் பண்ணாங்க. அந்த ஃபண்டிங் எல்லாமே வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ 2008 அதே மாதிரி தான் ரேலி ஆச்சு. அண்ட் 2008 அப்புறமா தான் வந்து கோல்டும் ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கும் காரணம் வந்து அன்சர்டனிட்டி இன் தி எக்கானமி. இப்போ உலக பொருளாதாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து யூரோப் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், மிடில் ஈஸ்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனை உண்டு. இந்தியாலையும் அந்த பிரச்சனை உண்டு. ஸோ இந்த பிரச்சனைனால்தான் மார்க்கெட் வந்து ஒரு பயத்தோடு ஏறிட்டு இருக்கு. பட் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து என்னதுன்னா, மார்க்கெட்டில் 90 பேர் காசு விட்டாதான் 10 பேர் சம்பாதிக்கிறாங்க. அப்போனா மார்க்கெட்டில் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். 190 பேர் வந்து மார்க்கெட் கீழே உழுவ போகுதுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இன்டைரக்ட்லி மார்க்கெட் தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து பேசிக் தம் ரூல். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் மணி வந்து ஆல்வேஸ் பிளேஸ் ஒரு ஜென்ரல் பப்ளிக் அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணுற இடம். இன்னொன்று விதத்தில் எடுத்து பாருங்கள். இப்போ அடுத்த சில நாட்கள் நீங்கள் வந்து ட்ரம்ப் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ட்ரம்ப் வந்து போயிட்டுனா நிறைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் யூஎஸ். காரணம், எப்பயுமே இந்த டெமோக்ராட்ஸ் வந்து மோர் ஆன் கார்ப்பரேட் டேக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரம்ப் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சனால என்ன ஆச்சுன்னா, நிறைய யூஎஸ் பேஸ்ட் மல்டிநேஷ்னல் வந்து மற்ற நாடுகளில் வந்து அவங்க பணத்தை வச்சுருந்தது யூஎஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போ இந்த கேஷ் எல்லாமே மறுபடி வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. 1. 2வது, யூஎஸில் இருக்கிற கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னு சொன்னால் கரண்ட்லி அரௌண்ட் 25% டேக்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 36-37% டேக்ஸ் போகும்போது அந்த 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. யூஎஸில் 10%ன்றது பெரிய அமௌண்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நெகட்டிவ். அண்ட் தேர்ட் மோஸ்ட் நெகட்டிவ் விஷயம், உலகம் எங்கும், அது வந்து யூரோப் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சுவல் கொரோனா கேசஸை வந்து வெளியில் சொல்லு. பட் இருந்த பிரச்சனையோட இப்போ இன்னும் நிறைய முத்தி போயிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறாங்க, யூஎஸும் ஆகட்டும், யூரோப்பும் ஆகட்டும். அண்ட் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இன்னொன்று விதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எங்கே தெரியும்னு சொன்னால், யூஎஸில் வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாத அந்த கேஷ் வாங்குறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அங்கே நிறைய பேருக்கு வந்து போஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா, இன்ஃபேக்ட் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வந்து நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, புது பிரசிடென்ட் உள்ள வந்துட்டாரு.
வெயிட்டிங் ஃபார் திஸ் இவெண்ட். இப்போ புது பிரசிடென்ட் என்ன ரூல்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இல்லை அவங்க என்ன பாலிசி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பாலிசிஸ் மோஸ்ட்டாக இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஆன் சாஃப்ட் சைட். ஸோ $1.9 trillion ஸ்டிமுலஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கெட்டும் பயங்கரமாக ரேலி ஆகும். பட் ஏற்கனவே ரேலி ஆகிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஊர் பட்ஜெட், அதாவது இந்தியாவோட பட்ஜெட் February 1 இருக்குது. ஸோ இன்றைக்கி ஏற்கனவே நம்ம டியூஸ்டேயில் இருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் இல்லை, பட் உலகம் எங்கும் மார்க்கெட் இருந்துச்சு. மார்க்கெட் ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துச்சு. நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் இருக்குது. நாளான்னைக்கு, அதாவது Thursday 28 மார்க்கெட் ஜனவரி மந்த்துக்கான எக்ஸ்பைரி. ஸோ தட் மீன்ஸ் லாஸ்ட் ஒரு 15-20 டேஸாக மேலே போனது ஒரு 2 நாள் கீழே இறக்குனாங்க. மறுபடியும் 3 நாள் போச்சு. இப்போ 3 நாள் கீழே இறக்கி இருக்கிறாங்க. கீழே இறக்குனது வெரி வயலண்ட்டாக இருந்துச்சு. வயலண்ட்ன்றது எப்படின்னு சொன்னால், கீழே 100 பாயிண்ட் இறங்குறது, அடுத்தது 50 பாயிண்ட் மேலே மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் இறங்குது. இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. நேற்று மார்க்கெட்டில் இந்த வாலட்டாலிட்டிக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வாஸ் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் க்ளோஸ் டு அபவுட் ஒரு 5% விழுந்திருக்கு. 5.5% டு பி வெரி ப்ரிசைஸ். அதுக்கு காரணம் ஃபியூச்சர் குரூப். ஃபியூச்சர் குரூப் ரிலையன்ஸ் சிபி ரிலையன்ஸோட மர்ஜ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த கேஸ் ஏற்கனவே சிங்கப்பூரில் ஆர்பிட்ராஜில் இருக்குது பிட்வீன் அமேசான் அண்ட் ஃபியூச்சர் குரூப். வேற சிபி அதுக்கான அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதுக்கு எதிர்த்து அமேசானை டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க. மண்டே அன்னைக்கு நடந்துச்சு. அண்ட் மண்டே அன்னைக்கு நடந்ததுக்கான எதிர்வொலி தான் ரிலையன்ஸ் கீழே விழுது. பட் ரிலையன்ஸ் ரொம்ப நாளாகவே பயங்கரமான ரேலி, ஆல்மோஸ்ட் 750 ரூபாய் 1900 to 2100 வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரேலி போச்சு. அந்த ரேலிக்கான போத் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகணும், டைம் கரெக்ஷனும் ஆகணும். இது ஒரு காரணம் தட் குரூப்ஸ்ன்றது. அண்ட் ஃபர்தராக அதுக்கான அப்சைடு 2300 2400 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஷார்ட், அதாவது 2022 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நவ் கம்மிங் பேக் டு நிஃப்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, இந்த 3 நாள் ரேலியை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி போன வாரத்தில் 14,218 லெவலில் டச் உங்களுக்கு. அந்த 218 2 லோ ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அந்த லோவில் இருந்து மறுபடியும் ஒரு ரேலி வந்துச்சு. நீங்கள் நேற்றும் எடுத்து பார்த்தீங்கன்னா 14,218 லோ, அதாவது ப்ரீவியஸ் லோக்கு 4 பாயிண்ட் கம்மியாக வந்துச்சு, அது கீழே வந்துச்சு. அண்ட் அந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே புல் பேக் பண்ணியிருக்கு. இட் இஸ் க்ளோஸ்ட் அட் 238 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வெட்னஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் பண்ண போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய. அந்த 14,200 14,180 லெவல், அது அந்த ஜோன் பயங்கரமான ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் ஜோனை உடச்சிச்சினால் அடுத்த மேஜர் சப்போர்ட் ஜோன்ன்றது அந்த 14,050 14,080 அந்த ஜோன் இருக்குது. அந்த ஜோனை உடச்சிச்சின்னா அடுத்தது 13,800 ஜோன் இருக்குது. இதுதான் மல்டிபிள் சப்போர்ட் ஜோனில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேறஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் செக்டர் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டியை விட்டுருங்க, பேங்க் நிஃப்டியை கீழே விழுந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே கீழே விழுந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் ஃபர்டிலைசர் அண்ட் ஃபார்மா. இந்த 2 செக்டாருமே பயங்கர பாசிட்டிவாக வந்திருக்கு. நீங்கள் ஸ்டாக் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸாக. இன் பர்டிகுலர் ஹீரோ மோட்டோகார்ப் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், இந்த 2 ஸ்டாக்குமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி சிமெண்ட்டில் கிராசம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. எந்தெந்த ஸ்டாக்கு எந்தெந்த செக்டாரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றது பாருங்கள். ஃபார்மா செக்டாரில் அரவிந்தோ ஃபார்மா ஒரு நியூ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் ஹையை உடைக்குமான்றது பார்க்க வேண்டிய விஷயம்.
அண்ட் அதோட டார்கெட் வந்து அப்சைடில் இருக்குது. டவுன் சைடில் ப்ராபப்ளி அரௌண்ட் 950 975 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அப்சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 1200 1250 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று நம்மளோட சில நேர்கள் வந்து ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி விசாரிச்சிருந்தாங்க. மிஸ்டர் முருகன் வந்திருந்தார், அவர் நண்பரோட சரவணன்றவர். ஸோ அவங்க வந்திருந்தப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுது. 1250 ரேஞ்ச் வரைக்கும் நான் இது டச் ஆகுன்றது நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த ஒரு 3 மாதத்தில். ஸோ டவுன் சைடில் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அபவுட் மேக்ஸிமம் ஒரு 5 to 8% நம்ம எதிர்பார்க்குறோம். அப்சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 25% நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்த ஒரு 3 to 6 months பீரியடில். ஸோ இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரை பண்ணலாம். எந்தெந்த செக்டாரில் எப்படி போச்சுன்றது பார்க்கலாம். நீங்கள் வந்து மேஜராக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 days 4 days நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே நீங்கள் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங் அன்வைண்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் இதுதான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன், லாங் அன்வைண்டிங் நடந்துச்சு. அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு இன் பர்டிகுலர் எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் நடந்துச்சு. மண்டே அன்னைக்கு ரேலியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஸ்டாக்கு, அந்த 20% விட்டுருங்க, அது வந்து மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் நடந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் ஒரு 6-7 ஸ்டாக்கு, அது வந்து கிராசம் ஆகட்டும், இல்லை டிவிஎஸ் மோட்டர் ஆகட்டும், சிப்லா ஆகட்டும், அப்போலோ டயர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து லாங் பில்டப் ஆச்சு. பட் மோஸ்ட்டாக அந்த ஒரு 15 ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. 144 F&O ஸ்டாக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்டாக் வந்து மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 15, 20, 30 ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாங் அன்வைண்டிங் ஆகிருந்துச்சு. அப்படின்னா ஏற்கனவே லாங்காக இருந்தவங்க வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு 25-30 ஸ்டாக் வந்து மோர் ஆஃப் ஷார்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது ஷார்ட் பில்டப் ஆகிட்டுருக்கு. அது வந்து ரிலையன்ஸ் ஆகட்டும், எஸ்கார்ட்ஸ் ஆகட்டும், இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், அதே மாதிரி பிஹெச்இஎல், பயோகான், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐடியா செல்லுலார், ஹெச்டிஎஃப்சி, ஓஎன்ஜிசி, இது எல்லாத்துலேயுமே வந்து ஷார்ட் பில்டப் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் வெனஸ்டே அன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் பற்றின்றது நான் சொல்ல விரும்பல, அதாவது ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் நான் சொல்ல விரும்பல. மார்க்கெட் ஒலட்டைலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பிப்ரவரி மாதத்துக்கான ரோல் ஓவர்ஸ் நிறைய நடந்துருக்கு, ஹெல்தி ரோல் ஓவர்ஸ் நடந்துருக்கு. பிப்ரவரி 1 அன்னைக்கு ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். அன்னைக்கு பட்ஜெட் இருக்குது, நிறைய ஒலட்டாலிட்டி இருக்கும். இது இல்லாத பிப்ரவரி 4 அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வெரி ஹை எனர்ஜி டே. அண்ட் பிப்ரவரி 4 2019 ஆகட்டும் 2018 ஆகட்டும் பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அண்ட் இந்த வருஷமும் நான் எதிர்பார்க்குறேன் இட் குட் பி எ வெரி இம்பார்ட்டன்ட் டேட் 1. அண்ட் ரெண்டாவது மேஜர் டைம் சைக்கிள், அதை வந்து 144 monthsன்னும், அதாவது 12 வருஷம் சைக்கிள்னும், அந்த சைக்கிளும் வந்து மீட் ஆகுது. அண்ட் இன்னொன்று 90 year சைக்கிள், அது வந்து செப்டம்பர்லேருந்து மார்ச்க்குள்ளே நான் வந்து எதிர்பார்த்தது. அண்ட் இந்த வருஷம், அதாவது போன செப்டம்பர் 2020 செப்டம்பர்லேருந்து மார்ச் 2021 நான் எதிர்பார்க்குறேன். இந்த சைக்கிள் பிரகாரம் மேஜர் மூமெண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ப்ராபப்ளி பிட்வீன் பிப்ரவரி 4th பிப்ரவரி 10th வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு மேஜர் ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்னோடய டைம் சைக்கிள் வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். 1947 எவ்ரி 18 வருஷத்துக்கு வந்து ஒருத்தரை வந்து இந்தியா பாகிஸ்தான் சீரியஸாக ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. ப்ராபப்ளி இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்கலாம், அதாவது 2021 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சம் சீரியஸ் கிளாஷ் பிட்வீன் இந்தியா பாகிஸ்தான் வார்கள் நிறையா இருக்குது. அண்ட் இந்த தர ரொம்ப சீரியஸாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறேன். காரணம் ஏற்கனவே வந்து நார்தன் சைடில் வந்து சைனா வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. சைனா நேரடியாக இந்தியா கூட வந்து மோதாது. அது மோதாததுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது.
ப்ராபப்ளி பாகிஸ்தானை வச்சு ப்ராக்சியாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த வார் வந்துச்சுனால் இட் வில் பி அ மேஜர் செட்பேக் ஃபார் சைனா. சைனாவுக்கு வந்து இது ஒரு மேஜர் செட்பேக்காக இருக்குன்றது ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் சொல்லுது. இதை பற்றி எப்பயாச்சும் சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக இந்த வாரம் கொஞ்சம் ஒலட்டைலாக இருக்கும். அண்ட் அடுத்த வாரத்துலேருந்து ஹை ஒலட்டாலிட்டிஸ் பார்க்கலாம், போத் இந்தியா ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ ட்ரேட் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்துட்டு நின்றுட்டு வேடிக்கை பாருங்கள். அண்ட் மினிமம் கேஷை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். யூ ஆர் ஏ ஹை ஒலட்டாலிட்டி ட்ரேடர், அதாவது நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுற நபராக இருந்தால், உங்களுக்கு சார்ட்ஸை பற்றி நல்லா தெரியும்னு சொன்னால், ஆப்ஷன்ஸை பற்றி நல்லா தெரியும்னு சொன்னால், இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் டு மேக் பிக் மணி. அண்ட் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நீங்கள் வந்து பெரும் பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெரும் பணம் வாய்ப்புகளும் உண்டு. ஸோ ட்ரேட். வணக்கம்.